ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா ட்ரெடிஷ்னல் ஓலன் ரெசிபி, அதாவது ஓணம் ஸ்பெஷல், அப்படி இல்லாட்டி சத்யா ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. இது அந்த அளவுக்கு ஃபேமஸான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழில் செஞ்சு காமிக்க போகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓலன் செய்கிறதுக்காக மண்கடாய் எடுத்துருக்கேங்க. இதில் ஓலனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். காராமணி இதே போல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணினது 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேங்க, ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே போல் தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் மஞ்சள் பூசணிக்காய் இல்லாட்டி பரங்கிக்கான்னு சில இடத்துல சொல்லுவாங்க, அதையும் 1 கப் எடுத்திருக்கேன். இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கடாயில் போட்டுடலாம். அதே போல் ஒவ்வொரு குழம்புக்கும் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுல ஒவ்வொரு மெத்தட் இருக்குங்க. ஓலனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ஓலனுக்கு நம்ம கட் பண்ணி போடுற மெத்தடு. அதே போல் ஓலனுக்கு மெயினாக வெஜிடபிள்ஸ் மட்டும் தாங்க போட்டு செய்ய போகிறோம். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஓலனுக்கு தேவைப்படாது. அடுத்ததான் நேந்திர வாழைக்காய், அதாவது கேரளா வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இது ஃபுல்லாகவே தான் நான் கட் பண்ணி போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி அதை மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பாகவே ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறதுனாலும் அப்படியும் போட்டுக்கலாம். பட் நான் இங்கே மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக காரத்துக்காக நான் இங்கே ஒரு 4லேருந்து 5 பெரிய பச்சை மிளகா தாங்க எனக்கு கிடைச்சிது. ஸோ 4லேருந்து 5 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். அதை இதே போல் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தாங்க நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது கூட காய்க்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடைசியாக காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தாங்க நான் இதில் ஊற்றிருக்கேன். அதாவது நம்ம செய்ய போகிற இந்த ஓலன் ரொம்ப தண்ணியாக இருக்க போகிறது கிடையாதுங்க, நல்ல ஒரு திக்கான கிரேவியாக தான் இருக்கும். அதனாலேயே காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டுமே 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுட போகிறோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், லைட்டாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிற ஒரு 50% அளவுக்கு நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் வெந்து வந்திருக்கு. காயிலிருந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி இருக்குங்க. இப்போ இதில் ஓலனுக்கு ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. தட்டைப்பயிறு இல்லாட்டி காராமணின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா குக்கரில் 3 விசில், அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்ச பிறகு குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா காராமணி நம்ம ஏற்கனவே வேக வச்சு நம்ம போடுறோங்காட்டிக்கு தாங்க காய் ஒரு 50% வெந்த பிறகு மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தாங்க வெந்திருக்கணும். நான் இதில் தண்ணி 1/2 டம்ளர் தாங்க ஊற்றியிருந்தேன். ஆனால் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி அந்த தண்ணியிலேயே தாங்க நம்ம காய் வேக வச்சுருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட்டும் A1ஆக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண் கடாயில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காய் பால், அதாவது ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து அதை நான் இதில் ஊற்றியிருக்கேங்க. ஓலனை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் தாங்க ஊற்றணும். தேங்காவை அரைச்சி ஊற்றுறதுக்கும் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கும் டேஸ்ட்டில் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே போல் தேங்காய் பால் ஊற்றின பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க விட்டுடக்கூடாதுங்க. அதே சமயம் காய் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் அந்த தண்ணி நல்லா வத்தின பிறகு மட்டும்தாங்க தேங்காய் பால் ஊற்றணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஓலனோட டேஸ்ட் மாறிடும். தேங்காய் பாலும் பிரியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்காய் பால் ஊற்றின பிறகு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போது ஓலனுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. ஓலனுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். ஏன்னா
கேரளா ட்ரெடிஷ்னல் டிஷ் அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தாங்க அதோட ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போது ஓலன் ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நான் இப்போது ஆறின பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். மண் கடாயில் செய்யும்போது அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அந்த கடாய் இழுத்துக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இது ஆற விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற வாழைக்காய், காராமணி இது ரெண்டுமே கூட நல்லா தண்ணியை இழுத்துக்குங்க. ஸோ ஆறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஓலனோட ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.